ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட நெட்வொர்க்கிங் சீரீஸில் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் இருக்க லேன் அப்படின்ற டாப்பிக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க்கிங்கோட ரோட் மேப் பார்த்துருப்போம். அந்த ரோட் மேப்பில் என்னென்ன டாப்பிக்லாம் இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ என்னென்ன கண்டென்ட்டும் இதில் அடுத்தடுத்து வரப்போகுதுன்றது ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் நெட்வொர்க்கிங் அண்ட் ஒய் வி நீட் நெட்வொர்க் இப்படியும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்க ஓவர்வியூ லைக் பேன், மேன், லேன், வேன் இதெல்லாமே பற்றி ஒரு ஷார்ட் ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா பேன் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த லேன் அப்படின்ற வீடியோ வரும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீடியோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டோட ஒரு ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லேனை பற்றி பார்க்கலாம். ஸோ லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் கவர் ஆயிடுச்சு, லோக்கல். ஸோ அப்படி லோக்கல் அப்படின்னா ஒரு சின்ன ஜியோகிராஃபிக்கல் ஏரியாக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்லக்கூடிய இந்த லேன் டெக்னாலஜி. சரிங்களா? இது வந்து நம்ம இந்த டெக்னாலஜி நம்ம மோஸ்ட்லியாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில், அப்புறம் ஸ்கூல்ஸில், அப்புறம் ஆஃபீஸில் இருக்க செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேன் செட்டப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் வந்து ஒரே ஒரு ஒய்ஃபை டிவைஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் டிவியில் இருக்க ஒய்ஃபை மூலிமாவும் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. சேம் லைக் தட் உங்களோட மொபைலு, உங்களோட லேப்டாப்பு, உங்களோட டெஸ்க்டாப்பு, ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களே. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் த லேன் நெட்வொர்க் தான். சரிங்களா? ஸோ சேம் லைக் தட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பிரிண்டர் வச்சுருப்பீங்க. உங்கள் ஆஃபீஸ் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகியிருக்க யார் வேணாலும் பிரிண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேன் நெட்வொர்க் தான். ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பிரிண்டர் மட்டும் இல்லை, ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை, சிசிடிவி கேமரா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் நெட்வொர்க்கு. லைக் இது வந்து வைடாக இருக்கலாம் ஆர் ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ சிங்கிள் நெட்வொர்க்கில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுற செட்டப்பும் வந்து இந்த லேன் செட்டப் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே டைப் தான். ஒன்று வயர்டு, இன்னும் ஒயர்லெஸ். ஸோ வயர்லெஸ்னால் ஒய்ஃபை, ஒயர்டுனா நம்ம ஈத்தர்நெட் கேபிள் சொல்லுவோம்னா RJ45. ஸோ அந்த லேன் கேபிள் தான் ஈத்தர்நெட் கேபிள். இதோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒய்ஃபை ரிப்பீட்டர்லாம் இருக்கும், பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ லைக் எங்க உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒய்ஃபை ரிப்பீட்டர் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில ரேஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல் வந்து கிடைக்காது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒய்ஃபை ரிப்பீட்டர் ஆர் ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒய்ஃபை எக்ஸ்டெண்ட் வச்சு நீங்கள் கனெக்ஷனை இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்சு கிடைக்கும். நான் சொல்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒய்ஃபை ரிப்பீட்டர் வந்து மேக்ஸிமம் லென்த்து. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் கிடைக்கல சிக்னல், ஒய்ஃபை சிக்னல் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒய்ஃபை ரிப்பீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் 1 கிலோமீட்டர். நீங்கள் இந்த ரிப்பீட்டர் போடுறதால உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சிக்னல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்த லேண்டில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஈத்தர்நெட் கேபிள் இல்லைனா ஒய்ஃபை. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த லேன் டெக்னாலஜியில். இந்த ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ரவுட்டரில் நம்ம ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒயர்லெஸ் லேன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் லைக் தட் ஸ்விட்ச்சு. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்விட்ச் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது வந்து லைக் 24 போர்ட்டாக இருக்கும், இல்லைனா 8 போர்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு 48 போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்விட்சை வச்சுட்டு ஸோ அதிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்விட்சுக்கு எப்படி கனெக்ஷன் இன்புட் வரும்னா உங்களோட ரவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களோட ரவுட்டரில் இருந்து ஒரு கனெக்ஷன் இங்கே போயிடும். சரிங்களா? இங்கே போயிடும். ஸோ இங்கேருந்து உங்களோட எல்லா சிஸ்டமுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் வரும். அது ஒயர்டாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஒயர்டாக இருந்தால் உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும். ஸோ இங்கேருந்து ஒரு லேப்டாப் நீங்கள் ஒரு லேண்ட் கேபிள் போட்டு நீங்கள் லேப்டாப் அப்போசிட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர்லெஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு டேரெக்டாக இங்கேருந்தே வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து புஷ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸ் என்னெல்லாம் இதில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம ஆப்வியஸாக நம்ம முன்னாடி பேசினது தான். லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாஃப்ட்வேர் ஆக்சஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் நெட்வொர்க் பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மேக்ஸிமம் வயர்லெஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஃபீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிரிண்டர் சொல்லக்கூடிய இந்த கமர்ஷியல் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து லேன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது லேன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மல்டிபிள் பிசி வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் டிவியில் வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர்லேருந்து உங்களுக்கு புஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் செட்டப்பில் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. சேம் லைக் தட் ஸ்கூல்லையும் வந்து நீங்கள் இந்த லேண்ட் செட்டப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை ஸ்பீடு. ஸோ 10 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 கிலோமீட்டருக்கு ரேஞ்ச் இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹையாக இருக்கும். இதோட ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 100 Mbps ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 10 GB/s வரைக்கும் உங்களுக்கு இது போகும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் ஸோ ரவுட்டரு யூஸ் பண்ணுற ஸ்விட்சு அண்ட் ஆல்சோ சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டோட பேண்ட்வித்து. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்பீடு இருக்கும். காஸ்ட்டும் வந்து நம்ம ரொம்ப ஹையாக இருக்காது, காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செட்டப் மட்டும் தானே. ஸோ அதனால் வந்து காஸ்ட்டும் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது, லோவாக தான் இருக்கும். இந்த லேண்ட் செட்டப்பில் நம்ம ஃபைல் ஷேரிங் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் டிவைஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. லைக் NASனா நெட்வொர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜ்னுவாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் சர்வர் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த சர்வர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பிரிண்டர் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த லேண்ட் செட்டப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது இது ஒரு லிமிட் தாங்க. ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்மால் ஏரியாக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இந்த லேண்ட் செட்டப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீடு வந்து குறையும். செகண்டு மெயின்டெனன்ஸு. ஸோ வயர் ஸ்விட்சு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரிபிள் ஷூட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக அதில் இருக்குது. ஃபயர்வால் யூஸ் பண்ணாமல் நீங்கள் லேண்ட் செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட்டா ஆர் எஸ்எஸ் வந்து நாங்கள் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஓவராலாக எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நெட்வொர்க்கில் யாராவது ஐடி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் பார்க்க போகிற டாபிக் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் சொல்லக்கூடிய மேன் டாப்பிக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.